போலீஸ் அவங்க தரப்புல ஸ்ட்ராங்கா அப்ஜெக்ஷன் அப்ப பண்ணிருந்தாங்க. ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல வாண்டடா போலீஸ் வந்து ஒரு ஓட்டை போடுதா? இல்ல கேஸே வீக் ஆகுதா போலீஸ்? இல்ல எங்களுக்கு ஆரம்ப சந்தேகம் தான். போலீஸ் ஒரு வீக் ஆக்குறாங்க. கவர்மெண்ட் ஒரு பக்கம் இந்த வழக்கு வீக் ஆனா ஆக்குறாங்க. அருண் ஐபிஎஸ் அவ்வளவு சாதாரணமா இந்த கேஸை விட்டுற மாட்டார்ல. ஏன்னா சென்னை மாநகரத்தோட கமிஷனரா வருவதற்கே ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கேஸ் தானே அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு காரணமாவே இருந்தது. சென்னை மாநகரத்தோட கமிஷனரா வர. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அருண் ஐபிஎஸ் ஆம்ஸ்ட்ராங்கோட கேஸ்ல தவறுவார்? எப்படி கோட்டை விடுவார்? இல்ல கவர்மெண்ட் எதுக்காக அருண் ஐபிஎஸ் கொண்டு வந்தான்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா கூடுதல் கமிஷனராக இருந்த அஷ்ரா கார்க் தான் வந்து இங்க விசாரணை அதிகாரியா வந்து இது பண்ணாரு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல இந்த முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க வழக்குல. நான் கூட வந்து நான் என்ன சொன்னேன், இந்த வழக்குல உள்ள குற்றவாளிலாம் வந்து போலீஸ் செட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பண்றாங்க. அப்ப அஷ்ரா கார்க் பேட்டி குடுக்குறாரு. இல்ல இது வந்து குரூப் மோட்டிவ். இது வந்து ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பதில் கொலை அப்படின்னு சொல்லி தான் வந்து இது பண்ணாங்க. ஆனா அது உண்மையா? இல்லையே அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே. என்ன சொல்றேன்னா ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கை தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைங்கிறது உண்மை இல்ல. இல்ல அது பொய் தான். பொய் தான். போலீசாரால் ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. அண்ணன் படுகொலை நடந்த பிறகு ஜோடிக்கப்பட்டது. ஏன்னா அவர் அந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்குன்னா இப்பெல்லாம் வந்து காவல்துறை பின்னாடி தப்பிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அந்த வழக்குல எல்லா அக்யூஸும் அரெஸ்ட் பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அந்த வழக்குல அண்ணன் என்னாச்சும் வந்து அவங்க அக்யூஸ் தரப்புல சுரேஷ் தரப்புல வந்து ஆம்ஸ்ட்ராங் சந்தேகம் இருக்குன்னு ஒரு எழுப்பியிருந்தாலோ, அல்லது வந்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலோ, அல்லது எஃப்ஐஆர்ல என்ன பேர் சேர்க்கப்பட்டிருந்தாலோ, அல்லது அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருந்தா கூட சொல்லலாம். அது மாதிரி எந்த நடவடிக்கையுமே இல்லை. எந்த நடவடிக்கையுமே இல்லாத சமயத்தில் எப்படி ஒரு ஆற்காடு சுரேஷ் பதில் கொலைகள் எப்படி காவல்துறை வந்து தீர்மானிச்சாங்க? சார் அப்ப உண்மையிலுமே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்? இது அரசியல் படுகொலை. இது வந்து என்ன கட்சிக்காரங்க தான் படுகொலை பண்ணிருக்காங்க. திட்டமிட்ட அரசியல் படுகொலை. எந்த கட்சி யாரும் சொல்லிட முடியுமா? இல்ல அதான் நம்ம என்னன்னு சொன்னா அண்ணனுக்கு நாங்க ஆரம்பத்திலிருந்து அதான் சொல்லி சொல்றோம். நாம தற்பொழுது வந்து இங்க இருக்கின்ற வட சென்னையில மிக வளர்ந்து வரும் தலைவர்கள்ல அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலைவர். அது யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா அவர் பேசின அந்த பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மற்றவங்களோட மாறுபட்ட சிந்தனையில் பேசினார். ஒரு பக்கம் மற்றெல்லாம் வந்து நம்ம இந்த சமூக சாதியெல்லாம் ஒன்று, நாம் சாதி நாம தான் பெரிய சாதி, நம்ம வந்து அந்த சாதி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மட்டும்தான் மனித நேயத்தை பற்றி பேசினார்.